நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு எந்த மாரி வாழ்க்கை வாழ ஆசைப்படுறீங்க? எனக்கு வந்து சச்சின் டெண்டுல்கர் மாரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வாழ ஆசைப்படுறேன். எனக்கு வந்து தோனி மாரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வாழ ஆசைப்படுறேன். எனக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் மாரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வாழ ஆசைப்படுறேன். எனக்கு வந்து ஒரு சயின்டிஸ்ட் மாரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வாழ ஆசைப்படுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் மாரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வாழ ஆசைப்படுறேன். இந்தமாரி நம்ம லிஸ்ட்டு வந்து பெருசா போயிட்டே இருந்தாலும், அந்த லிஸ்ட்டில் வந்து காமனான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல் லைஃப். இப்போ சக்ஸஸ் அடையிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியுமா? ஒரு ஃபார்முலா மாரி நம்ம கொடுத்தா எப்படி இருக்கும்? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா மாரி இருக்கும். உங்களால் வந்து சக்ஸஸை வந்து உங்கள் லைஃப்பில் அட்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா மாரி இருந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் அடையிறதுக்கு ஒரு ஃபார்முலா மாரி நான் கொடுக்க போகிறேன். அது என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சக்ஸஸுக்கும் ஃபெயிலியருக்கும் ஒரு நூல் அளவு தான் வித்தியாசம். அது என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஹாய் வாரியர்ஸ், இந்த வீடியோ வேகமாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சக்ஸஸ்க்கும் ஃபெயிலியருக்கும் என்ன வித்தியாசன்றதை பற்றி பார்க்கலாம். அதாவது வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு நூறு அளவு தான் வித்தியாசம். அது என்னன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். அந்த குட்டி ஸ்டோரியிலேருந்து நம்மளால் இந்த வித்தியாசத்தை நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். நம்ம ஸ்டோரியோட ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா செந்தில். என்னெல்லாம் ஹீரோவாக பார்க்க மாட்டீங்களாங்க? ஓகேங்க, சரி. இந்த வீடியோ முடியும் போது என்னை ஹீரோவாக பார்ப்பீங்களா மாட்டீங்களான்றதை நீங்கள் சொல்ல போகிறீங்க. இப்போ நம்ம ஸ்டோரியை பார்க்க ஆரம்பிக்கலாம். செந்தில் வந்து 100 மீட்டர் காம்படிஷனில் வின் பண்ணுறதுக்காக 6 மந்தாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரைனிங் எடுத்துகிட்டு அவர் போய் அந்த 100 மீட்டர் காம்படிஷன் கலந்துக்கும் போது ஃபஸ்ட் இயர் அவரால் வின் பண்ண முடியலைங்க. செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், மொத்தம் 5 வருஷமாக அவர் வந்து அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அவரால் வின் பண்ண முடியல. இப்போ சொல்லுங்கள், உங்களை பொறுத்த வரைக்கும் செந்தில் வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சனா ஃபெயிலியர் பர்சனா? இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபெயிலியர் பர்சன் தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவரால் வின் பண்ண முடியல. ஆனால் செந்திலால் என்னால் வின் பண்ண முடியாதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன். அவர் அதுக்கப்புறம் ட்ரைனிங்கே பண்ண மாட்டார். அப்போ அவர் வந்து என்னால் முடியாதுன்றதை அவர் ஏற்றுக்கிட்டாருன்னா அதுதான் ரியல் ஃபெயிலியர். அதுவே என்னால் இந்த வருஷம் தான் என்னால் தோற்றுட்டேன், நான் நெக்ஸ்ட் இயர் என்னால் வந்து வின் பண்ண முடியும், இந்த ஒரு மைண்ட் செட்டோட வந்து அவர் வந்து ட்ரைனிங்கை வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாருன்னா செந்தில் வில் பி இன் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஏன்னா இந்த வருஷம் தான் அவர் தோற்றுருக்காரு. அடுத்த வருஷமும் அவரால் வின் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்க்கும் ஃபெயிலியருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா மைண்ட் செட்டு. என்னால் முடியாதுன்றதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுதான் வந்து ரியல் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவே என்னால் முடியுன்றத ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸ் ட்ரைனிங் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், ஒரு நாள் நீங்களும் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வருவீங்க. ஸோ சக்ஸஸுக்கும் ஃபெயிலியருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா மைண்ட் செட். இப்போ நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் அடையிறதுக்கு மொத்தம் 10 பாத்து இருக்குங்க. அந்த 10 பாத்தை வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டாலே போதும், நம்ம லைஃப்லேயும் நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நம்மளால் இருக்க முடியும். ஓகே, இப்போ என்னன்றதை பார்க்கலாமா?